அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் புரோக்கன் நியூட்ரலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டமில் இருக்க நியூட்ரல் ஒயர் ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டமில் புரோக்கன் நியூட்ரலோட எஃபெக்ட் என்னன்னு நீங்கள் செக் பண்ணலாம். 3 ஃபேஸ் சர்க்கியூட்டில் இருக்க நியூட்ரல் ஒயர் உடஞ்சதுன்னா என்ன ஆகும்? 3 ஃபேஸ் சர்க்கியூட்டில் இருக்க லோடு எல்லாமே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நேரத்தில் கச்சிதமாக பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா 3 ஃபேஸ் கரண்ட்டோட சம் 0க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் நியூட்ரல் லைனில் கரண்ட்டே இருக்காது. அதனால் டிஸ்கனெக்ட் பண்ணாலும் ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஆனால் இந்த ரியல் வேர்ல்டில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. லோட்ஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதில் எப்போவுமே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். அதனால் ஒரு 3 ஃபேஸ் அன்பேலன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் லோடில் லைன் கரண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் நியூட்ரல் கரண்ட் 0வாக இருக்காது. அப்போது நியூட்ரல் கரண்ட் IN நியூட்ரல் கண்டக்டர் மூலமாக தான் ஃப்ளோ ஆகும். அந்த நியூட்ரல் ஒயர் உடஞ்சி போனாலோ அல்லது துண்டிக்கப்பட்டாலோ இந்த நியூட்ரல் கரண்ட் அதோட பழைய பாத்தில் லைன்ஸ் மூலமாக சப்ளை ஆகும். இதோட விளைவாக 3 ஃபேஸில் இருக்க சப்ளை வோல்டேஜில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு நியூட்ரலை மல்டிமீட்டரில் சரி பார்க்குறது. ஃபர்ஸ்ட், சர்க்கியூட் டயக்ராமில் இருக்க மாதிரியே இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டம் இருக்க ஒரு சர்க்கியூட்டை காட்டுங்க. ஒரு எலக்ட்ரானிக் மல்டிமீட்டரை எடுத்துட்டு அதை 700 வால்ட்ஸ் AC வோல்டேஜில் மெஷர் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்க. 3 ஃபேஸ் சப்ளையை ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. நான் அடுத்து சொல்ல போகிற பிளேசஸ்க்கு நடுவில் உங்கள் ப்ரோப்ஸை ஃபிட் பண்ணுங்க. R and Y, Y and B, B and R. மல்டிமீட்டர் லைன் வோல்டேஜான 400 வால்ட்ஸை ரீட் பண்ணுதான்னு செக் பண்ணுங்க. ப்ரோப்ஸை 3 ஃபேஸ்க்கும் நடுவில் வச்சு ஃபேஸ் வோல்டேஜை மெஷர் பண்ணுங்க. R and நியூட்ரல், Y and நியூட்ரல், B and நியூட்ரல். மல்டிமீட்டரில் 220 வோல்ட்ஸ் ரீட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ரீட் ஆகலைன்னா நியூட்ரல் உடஞ்சிருக்கணும் இல்லை மோசமான கண்டிஷனில் இருக்கணும் கன்க்ளூட் பண்ணுங்க. 0 to 600 வோல்ட்ஸ் இருக்க ஒரு மூவிங் அயன் வோல்ட் மீட்டரையும் நீங்கள் புரோக்கன் நியூட்ரலை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டாஸ்க் 2: டெஸ்ட் லேம்ப்ஸை வச்சு நியூட்ரலை செக் பண்ணுறது. 3 பிரான்ச்சஸ் ஆஃப் சர்க்கியூட்டை உருவாக்குங்க. லேம்ப் L1, அம்மீட்டர் A1, ஸ்விட்ச் S1 ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்க. லேம்ப் S2, அம்மீட்டர் A2, ஸ்விட்ச் S2 ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லேம்ப் L3, அம்மீட்டர் A3, ஸ்விட்ச் S3 ஒரு சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்க. ஆல் தி 3 பிரான்ச்சஸை ஒவ்வொரு ஃபேஸ்லையும் கனெக்ட் பண்ணுங்க. R, Y and B. பவர் சப்ளையை ஆன் பண்ணுங்க. ஸ்விட்சஸ் ஆன S1, S2, S3 மூடுங்க. 1 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்புறம் 1 மீட்டர் லென்த் இருக்க இன்சுலேட்டட் காப்பர் ஒயரை எடுங்க. ஸ்விட்சஸ் S1, S2, S3 நியூட்ரலோட கடைசியில் இந்த ஒயரை வைங்க. லேம்ப்ஸ் L1, L2, L3 ஒளிருதான்னு பாருங்க. அம்மீட்டர் ரீடிங்ஸில் ஒரு டிஃப்ளெக்ஷனோட இது நடக்குதான்னு பாருங்க. இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் மூலமாக இது நியூட்ரலோட கனெக்ட் ஆகும்போது லேம்ப்ஸ் ஒளிரும். லேம்ப்ஸ் ஒழுங்காக ஒளிரலைன்னா நியூட்ரல் ஹெல்த்தியாக இல்லைனோ உடஞ்சிருக்கனோ கன்க்ளூட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களால் 3 ஃபேஸ் 4 ஒயர் சிஸ்டமில் நியூட்ரல் உடஞ்சிருந்தா அது உடஞ்சிருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. ஹாவ் அ குட் டே.